வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரியன் பகவான் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசி சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி. இந்த ஆட்சி பெறக்கூடிய ஒரு இடத்திற்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகும் போது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய ஒரு திறமைகளை உடையவர்களாகவும், நிறைய பேர் பாத்தீங்கன்னா பினான்ஸ், அதாவது நிதி சம்பந்தமான ஒரு வேலை, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகம், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அரசாங்கத்துல வேலை செய்றீங்கன்னா பேங்கிங், அடுத்து பாத்தீங்கன்னா ஆடிட்டிங், இந்த மாதிரியான ஒரு தொழில்கள் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க இந்த மிதுன ராசி என்பவர்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ், கார்பரேட் கம்பெனில வேலை பார்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க மிதுன ராசி என்பவர்கள். ஏன்னா இவர்களுக்கு தான் இந்த தொழில் நுணுக்கங்கள் அதிகமான ஒரு தெரிந்த நபர்களாக இருப்பீங்க. மிதுன ராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டும் கூட அவர்களுக்கு எளிதாக கைவந்த ஒரு கலையாக இருக்கும். நிறைய ஒரு இன்வென்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மிதுனராசி என்பர்கள் நீங்க தயாரிச்சு வெளிவந்ததா தான் இருக்கும். மிதுனராசி என்பர்கள் அப்படிப்பட்ட ஒரு திறமைகளை உடையவர்கள் தான் இந்த மிதுனராசி என்பர்கள். இந்த மிதுனராசி என்பர்கள் நிறைய திறமைகள்னால அந்த திறமைகள் வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறீங்க. என்ன திறமை இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம், ஆனாலும் எங்களால எந்த விதமான ஒரு திறமையுமே எங்களால எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது. ஒரு சின்ன ஒரு வேலை, எனக்கு அந்த ஒரு சின்ன, நிறைய திறமைகள் வச்சிருப்பாங்க, ஆனா இந்த மிதுனராசி என்பவர்கள் ஏதோ ஒரு சின்ன வேலை தெரியாததுனால அவங்களால அந்த இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருப்பீங்க மிதுன ராசி அன்பர்கள். இவர்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த சூரியன் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய முயற்சியில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. சில பேர் பேங்க் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை மாறணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, ஆனாலும் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்படியே வாய்ப்புகள் கிடைத்தாலுமே கடைசி நேரத்துல நீங்க ரிஜெக்ட் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க. எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல இருந்து ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில மிதுனராசி என்பர்கள் கடந்த ஒரு 6-7 மாதமாக இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் வேற, ஏதோ ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு அந்த தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள் மூலமாக தான் நீங்க அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் கண்டிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு. இப்போ இந்த காலகட்டம், இந்த ஒரு மாதத்துல நீங்க எங்கெங்கெல்லாம் நீங்க முயற்சி செய்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டீங்களோ, அங்கெல்லாம் நீங்க முயற்சி செய்து திரும்பியும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. மிதுன ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல அந்த சூரியன் இதனால் வரைக்கும் ஒரு மாத காலகட்டத்திற்கு இருந்தார். இப்போ 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த 3ஆம் இடம் பயிற்சி ஆகும் போது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்குமே ஒழிய தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்காது. சில மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். சூரியன் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆனாலும் அவர்களுடைய தசாபுத்தி பலன்கள் படி இவர்களுக்கு சூரியன் பாத்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஒரு 6 மாதமாகவே நிறைய பிரச்சனைகள், அதாவது தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா வருமானம் சம்பந்தமான பிரச்சனைகள், சில பேருக்கு குடும்பம் சம்பந்தமான பிரச்சனை, இப்படி இடைவிடாது எல்லா பிரச்சனைகளுமே இவர்களை ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமா இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு 25% அளவிற்கு தான் அந்த பிரச்சனைகள் கொஞ்சமா இருக்கும், ஆனாலும் முழு வளர்ச்சிகள் அதிகமாக காத்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. யார் யாரெல்லாம் ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு நிலைமையில இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் உங்களுடைய திறமைகள் மூலமாக ஒரு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 30 நாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போகுது. இந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு இடைவிடாத பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை தொழிலெல்லாம் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க. மிதுன ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நீங்க வேலை செய்தாலும் ஒரு சொந்த முயற்சியாக
பண்ணை தொழில் வச்சு நடத்துறது, அதே மாதிரி கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, அடுத்து தோப்புகள் வைத்து செய்யறது, தென்னை மர தோப்புகள்லாம் வச்சு செய்யறது, இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த தோப்புகள் என்னைக்கு வச்சீங்களோ அன்னையில இருந்து ஒரு நல்ல வருமானம் இருந்திருக்கும், அதன் மூலமாக ஒரு நல்ல வந்துருக்கு. ஆனாலும் இப்போ இந்த காலகட்டம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விவசாயம் சம்பந்தமான பண்ணை தொழில் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுல நீங்க உங்களுடைய தொழில்ல ஒரு சின்ன ஒரு முயற்சிகள் எடுக்கணும். அந்த முயற்சியின் மூலமாக உங்களுக்கு மூலதனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு அந்த சூரியன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு பிரவேசிக்க போறார். அப்படி இருக்கும்போது அந்த பண்ணை தொழில், விவசாயம் சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏன்னா இந்த மாதத்துல நீங்க என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ மிதுன ராசி என்பவர்கள் அது எல்லாமே அடுத்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா மிதுன ராசி என்பவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையில ஒரு உயர் பதவிக்காக, ஒரு ப்ரமோஷனுக்காக, சில பேர் பாத்தீங்கன்னா அங்க இருந்து நாங்க இந்தியாவுக்கு வந்துடலாமா அப்படின்ற ஒரு டென்ஷன்லயே இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்கள் அந்த அஷ்டம சனியின் கால பொழுது நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, அங்க உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு எல்லாமே கிடைச்சது. இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 6 மாத காலமாக அந்த ஒரு பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. என்ன செஞ்சாலும் எங்களுக்கு என்னுடைய அலுவலகத்துல ஒரு பெரிய ஒரு மதிப்பு எதுவுமே இல்லை, ஏதோ நானும் வெளிநாட்டுல வேலை செய்யறேன்ற ஒரு முத்திரையோட இருந்துட்டு இருக்கிறேனே ஒழிய பெரிய அளவுக்கு எனக்கு ஒரு சம்பாத்தியமோ இல்ல வருமானமோ இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நீங்க அங்கேயே ஒரு வேற வேலைக்கு தேடுறீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் உங்களுடைய கம்பெனிலேயே நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலாக நீங்க அங்க வேலை செய்றீங்க, அப்படி இருக்கும்போது எனக்கு இங்கேயே கண்டினியூ பண்ணலாமா மேடம் அப்படின்னா தாராளமா கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த மாசம் உங்களுக்கு செப்டம்பர் மேல இருந்து ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கும். இப்போ நீங்க போடுற முயற்சிகள் எல்லாமே மிதுன ராசி என்பவர்களுக்கு அடுத்த மாதத்துல ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேருக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிதுன ராசி என்பவர்கள் அவர்கள் எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா விவாகரத்து ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையின்மையோட இருக்கிறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியோடைய தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இது எல்லாமே எங்களுக்கு சரியாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த மிதுன ராசி என்பவர்கள் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த மிதுன ராசி என்பவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத கால அளவிற்கு கொஞ்சம் ஒத்து போய் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க இந்தியால தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. தொழில் செய்தாலே கடன்கள் அதிகமாக தான் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கடன்கள், ஒரு கடன் அடைக்கும் போது இன்னொரு கடன் அடைக்கும் போது இந்த மாதிரியா வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கு. இவர்களுக்கு எல்லோருக்குமே உங்களுடைய கடனின் அளவு குறையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய தொழில்ல ஒரு மாற்றம் செய்ய போறீங்க. அந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கு இன்னும் 1 மாத கால அளவிற்கு இருக்கு. அதனால உங்களுடைய முயற்சிகளை தொழில்ல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி அன்பர்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு கடந்த ஒரு 6 மாத காலத்திற்கு அளவிற்கு பாத்தீங்கன்னா வட்டிக்கு கடன் கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஏமாந்து இருக்கிறீங்க நிறைய மிதுன ராசி என்பர்கள். ஏன்னா அஷ்டம சனியில நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் எல்லாமே இன்னொருத்தருக்கு கடனா கொடுக்கும்போது நீங்க எந்த விதமான ஒரு டாக்குமெண்ட்டும் வாங்கல. உங்களுடைய ஒரு நற்பெயரின் பேர்ல, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச
தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பருக்கு நண்பர் இப்படி நீங்க கொடுத்து கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பணமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் அளவிற்கு உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு. இது எல்லாமே வராம உங்களுக்கு மனதுடைய குழப்பம் பாத்தீங்கன்னா ஏன்டா நம்ம இந்த மாதிரியான ஒரு தவறெல்லாம் செஞ்சோம், நம்ம பாட்டுக்கு சாதாரணமா பேங்க்ல போட்டு வச்சிருந்தா கூட அது இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு பெயர்ல ஒரு நல்ல வருமானத்தையாவது கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம அதை விட்டுட்டு ஒரு தவறான ஒரு வழியில கொடுத்ததுனால இன்றைய அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வெளியில பணம் நிறைய பேருக்கு லாக் ஆகிருக்கு, வரவே இல்லை. அது எல்லாமே வந்துருமான்னா இந்த மாதத்துல நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் எடுங்க. சில பேர் ரொம்ப சிக்கல்ல இருக்கிறீங்கன்னா அதாவது லீகலா ஆக்ஷன் எடுக்கும் போது அந்த சிக்கல் எல்லாமே தீர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேர் இல்ல மேடம் எனக்கு கொடுத்துருவாங்கன்னு தெரியுது, ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாங்குறதுக்கே போன் பண்றதுக்கே கஷ்டமா இருக்குன்னா அடுத்த மாதம் கண்டிப்பா அது வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் முக்கியமா இருக்கு. இடமாற்றத்தின் மூலமாக நிறைய வாய்ப்புகள் வருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு இடமாற்றம் வருதா, இல்ல இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கலாம். உங்களுக்கே தன்னைத்தானே தேடி ஒரு இடமாற்றம் வருதுன்னா தாராளமா நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா அது டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு இடமாற்றமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும். சில பேர் மிதுன ராசி என்பவர்கள் திருமணம் நாங்க செய்யும் போதுதான் எங்களுடைய ஜாதகத்தை பாக்குறோம், ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம பிடிஎஃப் மூலமாக வாட்ஸ்அப்ல அந்த ஜாதகத்தை கொடுக்குறோம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்க ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். அதே சமயத்துல குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.